வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஓகே, நம்ம நாளைக்கான 2 மேட்ச் பார்த்துடலாம். நாளைக்கு டபுள் ஹெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இப்பதான் பேசிட்டு இருந்தோம் எஸ்ஆர்ஹெச் பத்தி. எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸி வின்னா இந்த ஒரு மேட்ச் தான் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. கொல்கத்தா வந்து ஒரு மாதிரி இந்த பஞ்சாப் ஒரு வெறியில இருக்கிற மாதிரி அவன ஒரு ஒரு மாதிரி வெறியில இருக்கிறானுங்க. கடைசி 2 மேட்ச் பார்த்தா ஐ மீன் கேகேஆர் அந்த லூசிங்ல இருந்தாங்க மாதிரியே தெரியல. 2 மேட்ச் நல்லா 2 பேருமே நல்லா சாரி கேகேஆர். சோ டு பி ஐ மீன் ஃப்ராங்கா எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு ப்ரெஷர்ல உள்ள வராங்க. கேகேஆர் டசன்ட் ஹேவ் அ ப்ரெஷர். அவங்க ஃப்ரீயா ஆடலாம். சோ கேகேஆர் வின் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம். ஆனா அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா நீ வந்து பேட்டர்ஸ் சரி பவுலர்ஸ் சரி எல்லாருமே வந்து அந்த சைடு தான் நல்லா இருக்காங்க. தே ஹேவ் 4 குவாலிட்டி பேட்டர்ஸ் ஆன் டாப் அண்ட் மிடில்ல 2 பேர் சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ஓகே ரெட்டி நான் ஒத்துக்கிறேன். எம்ஐ பார்த்தா பேப்பர்ஸ்ல ஆன் பேப்பர்ஸ்ல அடிக்காத மாதிரி தான் இருக்காங்க. அவங்க தோக்கலையா? சோ இட்ஸ் நாட் தி பேப்பர்ஸ். நீ அங்க போய் என்ன பெர்ஃபார்ம் பண்றது? அவங்க கான்ஃபிடன்ஸ் இந்த சீசனே அவங்களுக்கு இல்ல. அவங்க வந்து ஷோல்டர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு இந்த சீசன். சோ பட் எஸ்ஆர்ஹெச் அப்படி கிடையாது. தே ஆர் வின்னிங் டே. தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 4 பேருமே. அது வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி என்ன சொல்றது, உனக்கு ஈக்குவலா வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்டாரா அந்த மிடில் ஆர்டரும் வந்து இப்பதான் வந்து உனக்கு அந்த ஒரு செட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? பினிஷர்ஸ் இன்னுமே ஆப்வியஸா நீ வந்து ஹென்ரிக் கிளாசன் வந்து டாப் 5ல இருந்துகிட்டே இருக்காரு ஆரஞ்சு கேப்ல. ஆப்வியஸா அபிஷேக் சர்மாவும் இருக்காரு. சோ அவங்கள வச்சுதான் நீ ஜெயிச்சிட்டு இருக்க. அப்படிங்கும் போது ஆர்ஆருக்கு இருக்கிற த்ரெட் அவங்களுக்கு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் 3-4 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிஷன் வந்து 2 மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்கு. அப்படியே சரியா ஆடல. ஆனா ஒரு மேட்ச்ல ஆடி மேன் ஆஃப் தி மேட்ச். லாஸ்ட் மேட்ச் முதல் மேட்ச். சோ அவன் வந்து ஃபார்ம் அவுட்ல இல்ல. 2 மேட்ச் ஆடல, அவ்வளவுதான். டக் அவுட் ஆயிட்டான், அவ்வளவுதான். அதத்தான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம். டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கா அப்படி. ஆனா அவரு போன மேட்ச் நல்லா ஆடினா அப்படி. சோ அதே மாதிரி பவுலிங்ல டிராவிஸ் ஹெட் வந்து ஆப்வியஸா வந்து பயங்கரமான பேட்ஸ்மேன் தான். அவருக்கு நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ் சான்ஸ் கொடுத்தாலும் அவர் எங்கேயோ தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் நம்ம வந்து ஒரு மேட்ச் ஒன்று பொழந்து கட்டினாங்க. சரியா? அதை பார்க்கும் போதே வந்துட்டு இந்த 260 எல்லாம் சேஸ் பண்ணக்கூடிய இருக்கிற டீம்ல 2 டீம் என்ன தோணுதுன்னா, ஒன்னு பஞ்சாப் இன்னொன்னு எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான் தோணுது. ஈவன் பெங்களூரும் கூட வந்து சேசிங்ல 260 திரும்ப அடிப்பாங்களா அப்படின்னா ஒரு டைம் ஒரு டைம் ஏதாவது அடிச்சிருக்காங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாப்க்கு வந்து அந்த ரெக்கார்டே இருக்கு. டாப் 5 சேசஸ்ல 2 பஞ்சாப் 3 எஸ்ஆர்ஹெச். 220க்கு மேல அடிச்சாலே கண்டிப்பா நாங்க திருப்பி அடிப்போங்கிற மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறாங்க. சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்தா டார்கெட் செட் பண்ணும்போது கரெக்டா செட் பண்ணலான்னு வச்சுக்க, ஆப்வியஸா எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸையும் அடிச்சு போடுறாங்க. ஏன்னா அந்த சேஸ்ன்னு சொல்ற ஒரு வார்த்தையில இன்னொரு விஷயம் இருக்கு. 260 அடிச்சு அதை திரும்ப அடிக்கிறாங்கன்னா, திரும்ப அடிச்ச டீம்ல பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் சரியில்லை, அதனால 260 கொடுத்துருக்காங்க. சோ எஸ்ஆர்ஹெச் வந்து 220 கொடுக்குறாங்க. பேட்டிங் பிச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸா பெஸ்ட் பவுலர்ஸ். அதை நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. டீம்லயே வச்சு பவுலிங்ல ஸ்ட்ராங்கான டீம்னு கேட்டானா எஸ்ஆர்ஹெச் நான் சொல்லலாம், கண்ண மூடி சொல்லலாம். ஏன்னா அவங்க அதுல அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வச்சிருக்கிற பேட்டிங் ஃபயர் பவரை ரொம்ப ஓவரா டாப் ஆர்டர் மேல டிபெண்டா இருந்துட்டாங்கன்னா அது வந்து எண்ட் ஆஃப் தி டே லூசிங் காஸ்ட்ல போய் விடும். ஏன்னா கேகேஆர் உள்ள பூரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் உள்ள பூரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேகேஆர்ல இன்னுமே எந்த ஹிட்டுமே ஃபயரே ஆகல. ரோமன் பவுல் அடிக்கல. உனக்கு வந்துட்டு எண்ட்ல வந்து ஒரு பெரிய ஃபிளரிஷ் தெரியுமா? அது யாருமே பண்ணல. ரிங்கு சிங் இப்பதான் 5 6 அடிச்சிருக்காரு. அதுவுமே ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ் இன்னிங்ஸ். ரிங்கு சிங்கோட அவரோட தன்மையில இருந்து மாறி ஒரு பொறுப்பான இன்னிங்ஸா தான் ஆடிட்டு இருக்காரு. அப்படி இல்லாமயே இந்த 3 மேட்ச் ஜெயிக்கிறாங்கல்ல. இப்ப எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா அந்த பவுலர்ஸ் புல் பேக் பண்றாங்க. பவுலர் ஸ்டெப்பின் ஆகி வின்னிங்க வந்து பவுலர்ஸ் வந்து கொண்டு வராங்க. சோ இப்போ வந்து செம பேட்லாம் இருக்கும்ல நமக்கு பேட் அண்ட் பாலுக்கு. நான் எங்க கேகேஆருக்கு ஒரு சின்ன மைல் அட்வான்டேஜ் தரேன்னா, லைக் கேகேஆர் ஹேஸ் நத்திங் டு லூஸ். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் ஆடுவாங்க. ஆனா எஸ்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா லைக் அவங்க அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த இதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனால ஒரு மைல்டு அட்வான்டேஜ் நான் கேகேஆருக்கு தரேன். ஏன்னா நீ வின் ஆனாலும் லூஸ் ஆனாலும் கேகேஆருக்கு ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆக போறது இல்லை. பட் எஸ்ஆர்எஸ் லூஸ் பண்ணா அது ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் கேகேஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் தரேன், அவ்வளவுதான். எனக்கு அப்படி தெரியல. எனக்கு நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க தான் தோணுது. கேகேஆர் பக்கம் வந்து 2 பவுலர்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபினிஷர் 2 பவுலர் தான் ஆடுறாங்க. ஒரு பிளேயர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நீ தான் நம்ம தான் 2 கரெக்டா சொல்லிட்டா அடுத்து தப்பா தானே போகும். இப்ப நீ 2 கரெக்டா சொல்லிட்டீல, அடுத்து தப்பாயிரும்ல. இங்க நான் ஒரு விஷயத்த மாறுபடுறேன். லைக் இத்தனை நாள் வந்து ருத்துராஜ் ஆடவே இல்ல, கரெக்டா? ஆனா இந்த 2 மேட்ச் ஆடுறாரு. சோ அதே மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம எப்பவுமே நம்ம இவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. சப்போஸ் இது அவங்க டேயா இருந்தா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஒரு கேமரான் கிரீன் ஃபயர் ஆக ஆரம்பிச்சானே கேகேஆர் வந்து அந்த இது புடிச்சிருவாங்க. ஆமா, ஓகே பார்க்கலாம். எனக்கு ஹோப் இல்ல கேகேஆர் மேல. சோ நான் வந்து எஸ்ஆர்ஹெச் என்னன்னா இன்னொன்னு நம்ம இத ஒரு மைண்ட்ல எடுத்துக்கணும். மத்தியான மேட்ச். மத்தியான மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் என்ன பண்றாங்கங்கறத நமக்கு பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் பாத்துக்கோ. ஹோம் கிரவுண்ட் என்னதான்
சரி அதேதான். சரி இதே நான் அதான்ப்பா இன்னொரு சென்னைக்கும் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. எடுத்துக்கிறேன். இல்ல ஹோம் கிரவுண்டு ஜிடி வந்து என்ன பண்ணாங்க? ஜோக் காட்டுறீங்களா? இல்ல ஜோக் காட்டுறீங்களா? இல்ல எனக்கு புரியல. இங்கதான் நீ அதாவது உன்னோட ஃபேவரிசம் எனக்கு தெரியுது. ஆக்சுவலா சிஎஸ்கேனா நீ அப்படி பேசுற, இதான் கேகேஆருக்கு வந்தா நீ இப்படி பேசுன்ற போது நீ வந்து ஒரு காமனா எங்க எனக்கு புரியல. நான் என்ன பேசுறேன்? நான் வந்து ஃபேக்டா சொன்னேன். அவனோட இல்ல ஹோம் இல்ல கிரவுண்டு ஆமா நேத்து சூப்பரா ஒரு ஃபேக்ட் நீ சொன்ன. என்னதான் என்னோட மனசு வந்து சிஎஸ்கே போனாலும் எம்ஐ தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீ சொன்ன. புடிக்கிட்டு என்னாச்சு? போயிருச்சு. கடப்பாரை தூக்கி டேய் முன்னாடி அவங்க வச்சிட்டாங்களா? சூப்பர் டீம்டா. ஏன் இவ்வளவு கேவலமா ஆடுறாங்க சத்தியமா தெரியலடா. நானும் ஒரு டைம் எம்ஐ ஜெயிக்கும் ஜெயிக்கவே மாட்டேங்குதுடா. சரி அதான் அதான் நான் நீ என்ன வந்து சொல்றேன்னா, டெக்னிக்கலா வந்து எம்ஐ தோக்கடிச்சிருக்கிற. ஜெயிக்கும்னு சொல்லி. ஜெண்டா போட்டிருக்காங்க ஆக்சுவலா ஜெயிக்கும்ட்டு. ஓகே பாக்கலாம். அதே மாதிரி தான் நாளைக்கு சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு எஸ்ஆர்எச் தோத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா சிஎஸ்கே உள்ள போயிடும். உள்ளுக்குள்ள அது இருந்தாலும் ஆக்சுவலா ஒரு லாஜிக்கா ஒரு நியூட்ரலைஸ்ட் ஒரு ஃபேனா கிரிக்கெட் ஃபேனா சொல்லணும்னா பார்த்தா எனக்கு வந்து அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஓகே கன்சிடரிங் த ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு கேகேஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலா நீ நமக்கு ஒரு அந்த கன்சிஸ்டன்டா ஒண்ணு பண்ணிட்டே இருந்தா ஒரு தோய்வு ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த மாதிரி பார்க்கும்போது எஸ்ஆர்எச் ஆந்த திராட் 5 ஜெயிச்சிருக்காங்க. ஓவர் கான்பிடன்ஸ்ல சம்பந்தமே இல்லாம கேகேஆர் வந்து கொஞ்சம் சின்ன டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கேகேஆர் 2 ஜெயிச்சப்பவுமே எல்லாருக்குமே என்ன கேகேஆர் தானே அடிச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? எல்எஸ்ஜி மேட்சுமே வந்து நெக் அண்ட் நெக் கொண்டு போனாங்க. ஃபைட்டிங் ஸ்பிரிட்னு ஒண்ணு வருது இல்ல கேகேஆர் கிட்ட. அந்த ஃபயரை வந்து இன்னொருத்த வந்து அசால்ட்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சானா இந்த மாதிரி பொசுங்கிரும். அதனால நான் கேகேஆர் தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க எஸ்ஆர்எச் ஜெயிச்சுட்டே வராங்க. கொஞ்சம் ரொம்ப ஜெயிச்சுட்டு வரோம். ஒரு மேட்ச் இப்ப தோத்துக்குவோம், ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். கேகேஆர் தானே அவனுக்கு ஜெயிச்சா நம்ம என்ன ஆக போறோங்கிற மாதிரி இதாச்சுன்னா வாய்ப்பு இருக்கு கேகேஆர் வந்து ஜெயிக்கிறதுக்கு. 78% வந்து கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே மாதிரிதான். அவங்களுக்கு பிரஷர் கிடையாது கேகேஆர். அவங்களுக்கு வந்து தோத்தாலும் கவலை கிடையாது, ஜெயிச்சாலும் கவலை கிடையாது. ஆனா எஸ்ஆர்எச்சுக்கு ஜெயிச்சு ஆகணும். அந்த ஒரு பாயிண்ட்ல வேணா மேபி கேகேஆர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கே தவிர இல்ல அந்த நார்மலா ஆனாங்கன்னா எஸ்ஆர்எச் ஜெயிச்சுவாங்க. அந்த நிலைமை எம்ஐக்கு தான் இருக்குப்பா. இதுக்கப்புறம் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாதுங்கிறது எம்ஐ. கேகேஆர் தோத்தா பிரச்சனை கிடையாது, நிறைய தோத்துட்டு. ஆனா ஜெயிச்சா நமக்கு வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது அந்த ஜெயிப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் எத்தனை மேட்ச்ல இருக்கு கேகேஆருக்கு? 8 மேட்ச்ல 6 மேட்ச் இருக்காங்க, 2 ஜெயிச்சிருக்காங்க, 5 பாயிண்ட் இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு பாயிண்ட் அவங்க இப்ப மிச்சம் இருக்கிற 16 பாயிண்ட் ஜெயிக்கணும். ஆமா, சென்னைக்கு சொன்னதுதான் கேகேஆர் இருக்கும். 6மே ஜெயிச்சா அவங்க சென்னைக்கு மேல போயிருவாங்க. 6மே ஜெயிச்சா 6மே கேகேஆர் ஜெயிச்சு அடுத்து வர 5மே வந்து சென்னை ஜெயிச்சா மேல போக முடியாது. ஏன்னா சென்னை 5 ஜெயிச்சதுன்னா 9 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க, 18 பாயிண்ட்ல இருப்பாங்க. இவங்க 17. கேகேஆரோட எண்டு பாயிண்ட் வந்து 17 தான், நமக்கு வந்து 18. சோ ஒரு மேட்ச் அட்வான்டேஜ் நம்ம கிட்ட இருக்கு. நமக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் இல்லங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ஆமா, அவங்க 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம 4 ஜெயிச்சிருக்கோம். ஓகே, நான் மறந்துட்டேன். ஓகே நாளைக்கு மேட்சோட இந்த மேட்சோட பிளேஸ் டு வாட்ச் அவுட். ஸ்டார்க் வேற உள்ள வந்திருக்காரா? ஸ்டார்க் டிசி தானே? ஸ்டார்க் டிசி. பேட் கமின்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா மாத்தி. இல்ல நீ என்ன சொன்ன? பேட் கமின்ஸ். பேட்னு சொன்னியா? எனக்கு ஸ்டார்க்னு கேட்சு. ஓகே, இல்ல ஸ்டார்க் டிசி. பேட் கமின்ஸ் என்ன கேகேஆர் ஜெயிக்கும் எஸ்ஆர்எச் சொல்றான், ஒண்ணும் புரியல. இல்ல நான் பிளேயர் டு வாட்ச் அவுட், லைக் கேகேஆர் should watch out சொல்றேன். அப்போ பிளேயர் டு வாட்ச் அவுட் 2 டீமுக்குமே சொல்லலாம். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, யார் ஜெயிச்சானாலும் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்ல. 2 டீமுமே சொல்லு. ஓகே, ரகுவன்ஷி. அன்கிரிஸ் ரகுவன்ஷியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கு வந்து ஒரு கேப்டன்ஸ் நாக் நான் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கேப்டன்ஸ் எல்லாம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறாங்க. சுபம் கில், ருத்ராஜ் கைக்வாட் எல்லாம் அந்த தோத்த டீம்ல இருந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறதுனால ஐ வாண்ட் ரகானே டு லீட். அந்த ரகானேவோட இன்னிங்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஹைதராபாத் பிச்சஸ்ல ரகானே கொஞ்சம் நல்லா இருப்பாரு. அதனால கேகேஆருக்கு ரஹானி அண்ட் எஸ்ஆர்எச்ல நீ 14 மேட்ச்ல எந்த மேட்ச் கேட்டாலும் நான் கிளாஸ் தான் சொல்லுவேன். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கிளாஸ். ஓகே, என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து வருண் சக்கரவர்த்தி. அந்த டீம்ல வந்து பேட் கமின்ஸ் அண்ட் பிரஃபுல். ஆமா, இதுல வந்து 2 ஸ்பின்னர்ஸ் ஆட் பண்ணிக்கோ காம்போ. அது கேகேஆர் 2 ஸ்பின்னர்ஸ், அவங்க 2 பேரும் நல்லா பண்ணாங்கன்னா 6 அப் போயிருவாங்க எஸ்ஆர்எச். சுனில் நாராயண் ஃபயர் பண்ணா சுனில் நாராயண் ஆடுவாரான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி அந்த இது ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இவங்க வந்து கேகேஆர் வந்து இடையில அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய இது பண்றாங்க. தாராளமா ரஹானேவும் சுனில் நாராயணுமே இறங்கலாமே. சுனில் நாராயண் ஆட போறாரு. அதான் சுனில் நாராயணுக்கு என்ன சொல்றாங்கன்னா, லைக் அவருக்கு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கு. ஸோ சப்போஸ் நியூ பால்ல ஃபிங்கர் அடிபட்டா பவுலிங்கும் போட முடியாது.
ஸோ அதனாலதான் அவங்க ஒரு ஸ்டெப் பேக் நான் இருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் நான் சேஸ்ல தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட இல்ல, சேஸ்ல தான் கேக்குறேன். பேட்டிங் டெப்த் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு அப்படியே அந்த ஃபிங்கர் நீங்க சொல்ற அந்த இன்ஜுரி அந்த கன்சர்னுமே இருந்தாலுமே அப்படி வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. சுனில் நாராயண் ஆப்வியஸா 6 விக்கெட் போனாலும் வந்து இறங்கி அடிச்சுதானே ஆடுறாரு. சரி, முன்னாடி விட வேண்டியதான். பேட்டை விடுவாரு, காலை விலக்கி வச்சு பேட்டை விடுவாரு. கிடைக்கிற ரன்ஸ் எல்லாமே போனஸ் ரன்ஸ். பவர் பிளேயர்ல உனக்கு ரன்ஸ் கிடைக்கும் போது இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பின்னாடி வராங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. கேகேஆர் எப்பவுமே சுனில் நாராயண முன்னாடி விடும் போதே அது வந்து சரியான கேம்பிளா இருக்கும். ஒரு 7th டவுன் ஆடுற பேட்ஸ்மேனை கொண்டு வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு அட்வான்டேஜஸ் ரன் செஞ்சுரியில அடிச்சிருக்காருப்பா. அப்படி இருக்க போகும்போது எனக்கு வந்து அது வந்து நான் அந்த மூவை வந்து ரொம்ப லைக் பண்றேன். அது வராதது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அது கொஞ்சம் நாளைக்கு எதிர்பார்க்கறேன். ஏன்னா பகல் மேட்ச் வரையா கண்ணு மூடிட்டு இறக்கி விடலாம் தான் எனக்கு தோணுது சுனில் நாராயண்லாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்சுக்கு போயிடலாமா? சாரி, நம்ம அடுத்து வந்து ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். நாளைக்கு மேட்சுக்கான ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். எனிதிங் ஃப்ரம் 200 to 210. 180 அண்ட் பிலோ. 180 180 180க்கு கம்மியா தான் இருக்கும். வந்து ஹைதராபாத்ல ஆடுறாங்க, எஸ்ஆர்எச் அவங்க ஹோம் பிட்ச்ல ஆடுறாங்க. பகல் மேட்ச்ங்கறனால கொஞ்சம் பாக்குறேன். பகல் மேட்ச்ல பெருசா ரன் அடிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. இல்ல பகல் மேட்ச்ல ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு. சோ ஈஸியா டயர்ட் ஆயிடுறாங்க. சோ அவ்வளோ இது பண்ண முடியல. லைக் எக்ஸப்ட் மனோஜ் சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நிறைய பகல் மேட்ச்ல ஒன்ஸா டூஸா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அது ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்குதான். ஓகே, நம்ம இப்போ நாளைக்கு அடிச்சு திடீர்னு பொழந்து 250 அடிச்சிருவாங்க. Anything can happen. Cricket is a funny game. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட் அவே நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஏன்னா இந்த மேட்ச் பத்தி ரொம்ப பேசிட்டோம். இதுதான் முக்கியமான மேட்ச், ஜிடி vs பஞ்சாப். இதுல ரெண்டு பேருமே எனக்கு தோக்கணும். மழை பெய்ஞ்சு 2 பேருக்கு ஒரு பாயிண்ட் போணுமா? அப்படி போனாலும் நமக்கு எச்சு கிடைக்காதுடா. எங்க நடக்குது மேட்ச்? இது நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத். அகமதாபாத்னா ஜிடிக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலா ஜிடி ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள போற வாய்ப்பை வந்து ஒரு கால் 1.5 கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு நாளைக்கு ஜிடி மேட்சா இருந்தாலும் சரி, பஞ்சாப் மேட்சா, ஜிடி பஞ்சாப் எய்தர் ஆர் ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சானாலுமே ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 4 மேட்சஸ்ல ஜிடி ஜெயிக்க வேண்டியது 3 மேட்ச், பஞ்சாப் ஜெயிக்க வேண்டியது 2 மேட்ச். சோ ஆப்வியஸா பயங்கரமா இருந்தா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. லைக் இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இப்போ பஞ்சாப் வந்து சாரி ஜிடி 4 மேட்ச் ஜெயிக்கணும், சென்னை 5 மேட்ச் ஜெயிக்கணும். வாட் இஃப் லைக் ஜிடியும் 4 மேட்ச் ஜெயிச்சிருச்சு, சென்னையும் 5 மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா அது எப்படி ரன் ரேட் தான் டிசைட் பண்ணுவாங்க? ஜிடியும் சென்னையும் 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா கடைசி மேட்ச் வந்து நமக்கு ஜிடி கூட. ஓகே, அங்க வந்துட்டு இதாயிடும். அதான் சொல்றேன், நம்ம டிசியை ரைட் ஆஃப் பண்ணுவோம் தெரியுமா? டிசியை வந்து அடுத்த மேட்ச்ல ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நமக்கு வந்து கடைசி லீக் மேட்ச் வந்து அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல அகைன்ஸ்ட் ஜிடி. இந்த பக்கம் சிஎஸ்கே ஜெயிச்சுட்டே வந்து இந்த பக்கம் ஜிடி ஜெயிச்சுட்டே வந்து ஆர்ஆர் தோத்து கீழே போயிருச்சு, இல்ல எஸ்ஆர்எச் தோத்து கீழே போயிருச்சு. அண்ட் பெங்களூருமே ஏதாவது ஃபர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுது. அப்படிங்கும் போது உனக்கு அங்க வந்து டஃபா இருக்கும். நமக்கு வந்து பேசுற பேச்சுல வந்து பெங்களூரோட பண்பத்தை கொட்டிட்டான். இல்ல எனக்கு என்னமோ நாளைக்கு பஞ்சாப் மேட்ச் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். பஞ்சாப் டவுன் ஆகுதா இல்ல பெங்களூர் டவுன்? ஃபர்ஸ்ட் 2 இருக்காங்களா, 1 and 2ல இருக்காங்களா? ஒன்னு எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வந்து 4thலயோ இல்ல 3rdலயோ தான் முடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஏன்னா எய்தர் எஸ்ஆர்எச் இல்லைன்னா ஆர்ஆர் வந்து ஒரு எட்ஜ் எடுத்து மேல கொண்டு போய் செகண்ட்ல முடிக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. பார்க்கலாம். ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் வச்சு செய்ய போறாங்க. அது பிரச்சனை இல்ல, அது செய்யப்படுறதுங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா நமக்கு தோன்றதை நம்ம சொல்றோம். அது நடந்துச்சுன்னா ஓகே தான். லாஸ்ட் மேட்ச்ல பஞ்சாப் தோத்தப்ப நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்றோம். ஆக்சுவலா பஞ்சாப் இது வரைக்கும் பின்னாடியே வந்ததுனால அந்த விஷயம் நோட் பண்ணாம விட்டுட்டோம். அவங்களோட பவுலிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்கிறது வந்து லாஸ்ட் மேட்ச் நமக்கு ப்ரூவ் ஆச்சு. முதல்ல இருந்தே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹர்ஷதீப் ஃபார்முக்கு வரல. அவரோட மெயின் டாப் பவுலர் ஹர்ஷதீப் வந்து ஃபார்முக்கு அவ்வளவு பெரிய ஃபார்ம்ல இல்ல. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். பஞ்சாபுக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, ரெக்கார்ட் ரன் சேஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அங்க என்ன சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த பவுலர்ஸ் அவ்வளவு ரன் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. பேட்ஸ்மேன் வந்துட்டு ரன் சேஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிரபலமானது. ஆனாலும் அவங்க பவுலர்ஸ் வந்து வீக்கா இருந்திருக்காங்க. ஆப்போசிஷன் டீம் 265 அடிக்க விட்டுருக்காங்கன்ற போது, அண்ட் பஞ்சாபோட ஃபீல்டிங்கும் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. நிறைய கேச்சஸ் விடுறாங்க. சசாங்க் சிங் மட்டும் வெளியில வச்சா கரெக்ட்டா உட்கார வச்சாங்க. போன மேட்ச் உட்கார வச்சாங்க, வெளிய தான் இருந்தாங்க. ஆமா, இல்ல நிறைய பேரு அந்த என்ன சொல்றது, ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு அந்த போடுற எஃபெக்ட்ல வந்துட்டு நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ் நடக்குது. நிறைய டிசி மேட்ச் பாத்தீங்கன்னா மிஸ்ஃபீல்டு கேட்ச்னாலயே ராகுலுக்கு 2 கேட்ச் விட்டாங்க ஆக்சுவலி. சோ அதனால பவுலர்ஸ் வந்துட்டு வீக்கா இருக்காங்க, பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனாலதான் பஞ்சாப் ஷைன் ஆகுது. இல்ல பேட்ஸ்மேன்லயும் ஒரு ஹோல் இருக்கு. ஓபனர்ஸ் 2 பேரும் அடிக்காம
ஸ்ரேயாஸ் ஐயரும் உள்ள வந்து அடிக்காம விட்டாங்க. 3 பேருமே அடிக்காம விட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேர் தான் கன்சிஸ்டன்டா அடிச்சு ஜெயிக்கிறாங்க. நல்ல கரெக்ட் தான் 3 பேர் தான் ஏதாவது ஒரு மேட்ச்ல வேணா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆடி இருக்கலாம். இவங்க கரெக்ட் 3 தான் பேர் கன்சிஸ்டன்டா ஆடுறாங்க. அதுவும் வந்து அதாவது 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி ஸ்கோர் பண்றாங்க இவங்க. சோ இவங்க 3 பேர் எடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். சோ இல்ல இதுதான் அவங்களோட ஹோல்ஸ் எனக்கு ஸோ தெரிஞ்சு. அதுதான் அவங்க இப்போ வர டீம்ல கிராக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இந்த 3 பிளேயர்ஸை எடுத்துட்டா எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டா பஞ்சாப் பொட்டலம் பண்ணிடலாம் ஈஸியா. இல்ல எனக்கு 3 பேரை தாண்டி அந்த 4 பேர்னு ஒண்ணு ஒரு இடையில ஒரு ஆள் ஒருத்தங்க இருக்கான். கூப்பர் கான்லின்னு ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? 2 பேர்ல யாராவது ஒருத்தன் ஃபெயில் ஆகும்போது கூப்பர் கான்லி எடுத்துறான். கூப்பர் கான்லியும் ஃபெயில் ஆகுறாங்கிற பட்சத்துல ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துறான். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் சசாங் சிங் வந்து பினிஷிங் ரோல கரெக்டா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. உனக்கு வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டைனிஸ் வச்சிருக்காங்க, இவன் மார்க்கோ யான்சன் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒமர் சாய் விளையாடுறது இல்ல. ஒமர் சாய் விளையாண்டானா அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஹர்ப்ரீத் பெராரு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. இது வந்து ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அவங்க பவுலிங்ல ஒரு பேட்டிங்கே ஆட வராத பவுலர்ஸ் ஒரு 3 பேர் வச்சிருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தங்க இம்பாக்ட் சப்ல வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. முசின் கான், ஹர்ஷதீப், யுஸ்வேந்தர் சகால் வச்சிருக்காங்க. ஒருத்தர் வெளியில போயிடுறாருங்கும் போது 10 and 11 பிளேயர் மட்டும் தான் பேட்டிங் ஆட மாட்டேங்கிறாங்க. உனக்கு கீழே வந்தானாலும் மேல இருக்கிறவங்க ரொம்ப ஃபெயில் ஆனாலும் ஒரு 24 பால்ஸ் 48 ரன்ஸ் இல்ல 60 ரன்ஸ் இருந்தனால அடிக்கிறதுக்கு உண்மையாலுமே ஆள் இருக்கு. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டானிஸ் போன டைம் அடிச்சதை நீ பாத்துருப்ப. இன்னொரு டவுட் எனக்கு, லைக் பஞ்சாப் எல்லா மேட்சும் சேஸ் பண்ணி வின் ஆயிருக்காங்களா இல்ல டிஃபெண்ட் பண்ணிருக்காங்களா? பஞ்சாப் வந்து மோஸ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இது சேஸ் பண்ணி தான் வின் பண்ணிருக்காங்க மோஸ்டா. சோ அங்க தான் ஒரு क्वेश्चन மார்க் வருது. லைக் அவங்க சப்போஸ் கரெக்ட்டா லாஸ்ட் மேட்ச் டிஃபெண்ட் பண்ண முடியல அவங்க பவுலர்ஸ்னால தான் என் ஃபீல். இல்ல இப்ப பாத்துறலாம். ஆக்சுவலா பஞ்சாப் வந்து எப்படி இது பண்றாங்கங்கறது ஒரு நிமிஷம் பாத்துறலாம். பஞ்சாபோட ரிசல்ட்ஸ் தான் பாக்குற ஒரே நிமிஷம். அதான் எடுத்துட்டு இருக்கேன். பஞ்சாப் வந்து 1/6 விக்கெட்ஸ் 1/54 ரன்ஸ். ஒரு டைம் எல்எஸ்ஜி கூட நல்ல பவுலிங் கூட ஜெயிச்சிருக்காங்க. 1/7 விக்கெட்ஸ் 1/6 விக்கெட்ஸ் நோ ரிசல்ட் 1/5 விக்கெட்ஸ். எல்லாமே விக்கெட்ஸ் தான். செகண்ட் பேட்டிங் தான். எல்எஸ்ஜி வந்துட்டு ஒரு மேட்ச் மட்டும் தான் எல்எஸ்ஜி கூட. அது எல்எஸ்ஜி கணக்கெடுக்க தேவையில்ல. அது 254 அடிச்சிட்டாங்க. அவுட் ஆஃப் தி கான்டெக்ட் அடிச்சிட்டாங்க. அப்பவுமே உனக்கு வந்து எல்எஸ்ஜி பேட்டிங் ஆடும்போது அவங்க வந்து நம்ம மும்பையை பொட்டலம் பண்ண மாதிரி பொட்டலம் எல்லாம் பண்ணல. 5 விக்கெட் தான் எடுத்துருக்காங்க. ஸ்கோர் எவ்வளவு போட்டாங்க? சோ அவங்க எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப், நீ சொல்ற பஞ்சாப் பவுலிங் இருக்குல்ல, அவங்க வந்து 5 விக்கெட்டுக்கு மேல 6 ஒரு டைம் வந்து 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு டைம் 6 விக்கெட்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ குஜராத் டைட்டனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல் அவுட்டே பண்ணிருக்கலாம். அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிருக்காங்க. அவங்கனால அது பவுலிங்கே வந்து பெரிய கன்சர்ன் பஞ்சாபுக்கு. ஏன்னா அது வந்து பெரிய கன்சர்னா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் லக்கியா இருந்திருக்கா. ஏன்னா எல்லா மேட்ச்லயும் டாஸ் வின் ஆயிருக்கான் மோஸ்ட்லி. எல்எஸ்சி கூட டாஸ் தோத்துருக்காங்க, புட் இன்டு பேட் ஃபர்ஸ்ட், அண்ட் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஐ மீன் ஒரு கன்வின்சிங் விக்டரியா இல்ல. பவுலிங் இஷ்யூஸ் பஞ்சாப்ல நிறைய இருக்கு. சோ அதனாலதான் அவங்க போன வருஷமே எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ல வந்து அவங்க தோக்கறதுக்கு உண்டான காரணமும் அதுதான். சோ பவுலிங் இஷ்யூஸ் இருக்கறனால பஞ்சாப் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். எப்பவுமே டாஸ் ஜெயிப்போம்னு சொல்லிட முடியாது. இதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதே ஸ்டாட்ஸை வந்து ஆப்போனன்ட் டீம் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதை வச்சு நல்லா விளையாடுவாங்க. ஸோ கேகேஆர் இப்போ இருக்கிற இதை பார்க்கும்போது, சரி ஜிடி இருக்கிற ஃபார்மை பார்க்கும்போது ஜிடி வந்து பஞ்சாப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிவே நான் வந்து ஐ கோ வித் பஞ்சாப். ஐ கோ வித் ஜிடி. ஏன்னா லைக் சப்போஸ் ஒரு வாய்ப்பு ஜிடி டாஸ் வின் ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே சேஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா வின் ஆயிடலாம். ஜிடி டாஸ் ஜெயிச்சா ஆப்வியஸா சேஸ் எடுக்க போறாங்க. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதுதான் அவனால முடியும். அவனால போய் எல்லாம் ஒரு 200 ஜிடி அதுல ஸ்ட்ராங். ஆமா, அவன்கிட்ட 3 பேட்டர் தூக்கிட்டு ஆளே இல்ல ஆடுறதுக்கு. அது உண்மையாலுமே ஜிடிக்கு பெரிய பஞ்சாபோட பெரிய மைனஸ் ஜிடி கிட்ட தான் இருக்கு. சாய் சுதர்சன், சுபம் கில், ஜாஸ் பட்லர் 3 பேரை தூக்கிரு முடிஞ்சு. ஆனா 3 பேரையும் தூக்குற அளவுக்கு ஃபார்ம்ல பவுலர்ஸ் அங்க இருக்காங்கன்னு கேட்டா சஹல், எனக்கு தெரிஞ்சு சஹல் ஒருத்தர் இருக்கா, அவ்வளவுதான். யான்சன் கூட கண்டிப்பா அடிப்பாங்க. நாளைக்கு ஜிடி வந்து அகமதாபாத்ல வந்து ஆடுறதுனால அவங்க வந்து நல்லா இன்னிங்ஸ் அழகா பேஸ் பண்ணி கொண்டு போவாங்க. விக்கெட்ஸ் எல்லாம் நிறைய விழுகாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து யார் ஜெயிக்கணும்னா பஞ்சாப் தான் ஜெயிக்கணும். ஜிடி ஜெயிச்சா ஜெயிக்கும்னே நான் சொல்றேன். ஆப்வியஸா அது நீ சொல்ற அந்த பெர்முடேஷன் காம்படிஷன் போட்டு சிஎஸ்கே உள்ள வரதுக்கு உண்டான வேலையை நீ சொல்ற. சிஎஸ்கே விஸ்வாசி இல்ல அவரு. ஆமாங்க, எங்க பார்த்தாலும் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பாயிண்ட் ஒரு சான்ஸ் பாத்துட்டே இருக்காரு. பஞ்சாப்க்கு பேசிட்டு ஒருத்தன் ஜிடி தோக்கணும் வேண்டாம் சார் ஏன்டா அப்படின்னு கேட்டா அவன் சிஎஸ்கே சார் மஞ்சா சொக்கா வந்துடுறானுங்க எல்லா மேட்ச்க்கும் இப்படி. ஆமா, அந்த
வடிவேல் காமெடி வரும்ல, பாஸ் மண்டபத்துக்கு பின்னாடி போனா நமக்கு இது சமையல் சாப்பாடு கட்டு. போற இடம். சாப்பிடுற இடத்துல சாப்பாடு சாப்பாடு அந்த மாதிரி எங்க போனாலும் எப்படி சிஎஸ்கே உள்ள சிஎஸ்கே வருது. சிஎஸ்கே ஓகே ஓகே, அது நான் வந்து பஞ்சாப் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஜிடி பஞ்சாப். நாளைக்கு மேட்சோட இந்த செகண்ட் மேட்சோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். ரெண்டு டீம்ல இருந்தும் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்க. அப்படிலாம் இல்ல, உனக்கு யார் தோணுதோ சொல்லலாம். இல்ல அப்படி சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், பெட்டரா இருக்கும் தோணும். ஓகே, பஞ்சாப்ல எனக்கு தோன்றது வந்துட்டு பிரப்சிமரன் அண்ட் ஜிடில சுப்மன் கில். கார்த்தி நீ சொல்ல மாட்டியா? நான் அதுக்குள்ள பாத்துருவேன்ல. இதெல்லாம் பாக்குறது சிறப்பா சொல்லலாம். எனக்கு வந்து பஞ்சாப்ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், அவன் எப்பவும் போல அவனோட கேப்டன்சி அவனோட பேட்டிங் பட்டையை கலப்பிட்டு போயிடுவான், அது பிரச்சனையே கிடையாது. இந்த பக்கம் எனக்கு சாய் சுதர்ஷன் நல்லா ஆடணும், அப்பதான் ஜிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், பிரகாசமான வாய்ப்பு இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ரெண்டு டீமுக்குமே பேட்ஸ்மேன் கிட்ட போறீங்க, பவுலர் மேல எந்த நம்பிக்கையுமே இல்லாம இருக்கீங்க. எனக்கு obviously வந்து பஞ்சாப் பவுலர்ஸ் மேல நம்பிக்கை இல்ல ஆக்சுவலா. இல்ல நான் ஜிடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் என்ன பாயிண்ட் நான் கொண்டு வரேன்னா, ஜிடில ரெண்டு ஸ்டார் பவுலர்ஸ் இருக்கிறாங்க, ரபாடாவும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி. ஆனா எனக்கு வந்து ரபாடா வந்து இப்ப போடுற அந்த லென்த்தும் அவர் போடுற அந்த அவர் காட்டுற ஒரு வேரியேஷன், எனக்கு அந்த பிராவோ கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டு வந்திருக்கிறாருல, அந்த சாரி பிராவோ இல்ல, அவங்களோட bowling coach. நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே அது லுங்கிங்கிடி. லுங்கிங்கிடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கனால கன்ஃபியூஸ் வேற ஆகுது. அது லுங்கிங்கிடியோ உனக்கு இவனும் ஒரே மாதிரி இருக்க ரபாடாவும் பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் சவுத் ஆப்பிரிக்கா தானப்பா. சரி ஓகே சொல்லு. அந்த மாதிரி ரபாடா கிட்ட அந்த கன்சிஸ்டன்டான லென்த், அதுக்கப்புறம் அந்த ஒரு பவுன்சர் ஒன்று போடுறாருல தொண்டை ஹைட்டுக்கு, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரபாடா வந்து நாளைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்குவதற்கான பிரகாசமான வாய்ப்புகளும். பிபிகேஎஸ்ல வந்துட்டு பிரப்சிமரன் வந்து நம்மளோட ஃபேவரட் தான். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ பிரியான் சாரியா வந்து இந்த ஃபேஸ் அட்டாக்ல வந்து பயங்கரமா அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பிரியான் சாரியா இல்ல அந்த பிரியான் சாரியா டிபிக்கலி அனதர் வைபவ் சூரியவன்சி தான். வைபவ் சூரியவன்சி ரொம்ப ஹைலைட்டடா தெரியறதுனால நம்ம வந்து பிரியான் சாரியா பேசுறது இல்ல. ஆனா பிரியான் சாரியா லிட்டரலி அனதர் பிரியான் சாரியா வந்து அனதர் வைபவ் சூரியவன்சி தான். ஏன்னா அதே மாதிரி எல்லாமே போகுது. பிரியான் சாரியா கிட்ட இன்னொரு எட்ஜ் ஒண்ணு நான் என்ன பாக்குறேன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோ ஃபேஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாடுறதுக்கு உண்டான இது வந்து அவர் பண்றாரு. சூரியவன்சி ப்ராப்பர் T20 பிளேயர் வந்து பிரியான் சாரியாவை கரெக்டா மோல்டு பண்ணனா ஓடிஐக்குமே நல்ல ஒரு உனக்கு வந்து கரெக்டான ஒரு பிளேயரா இருப்பான்னு தோணுது. ஏன்னா அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எலிகன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பிரியான் சாரியா கிட்ட வந்து அப்பப்போ நம்ம பாக்குறோம் கண்ணு முன்னாடி. ஸோ ஜிடில வந்து ரபாடாவும் அண்ட் இதுல வந்து பிபிகேஎஸ்ல வந்துட்டு இவரையும் பிரியான் சாரியாவையும் சொல்றேன். ஆக்சுவலா பிரியான் சாரியாக்கும் ஆயுஷ் மாத்ரேக்கு வந்து 9 வயசு வித்தியாசம். அதனாலதான் அந்த 9 வயசு வித்தியாசம் தான் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ஆயுஷ் மாத்ரேங்கிற மாதிரி சூரியவன்ஷி, இவங்க 2 பேத்துக்கும் 9 வயசு தான் வித்தியாசம். ஆர்யாக்கும் சூரியவன்ஷிக்கும் அந்த 9 வயசு வித்தியாசம் தான் வந்து சூரியவன்ஷி பெருசா காட்டுது. 2 பேரும் ஒரே மாதிரி 9 வயசா? 9 வயசு ஆமா, அவனுக்கு 15 இவனுக்கு 24. ஓகே ஓகே. அந்த 9 வயசு வித்தியாசம் சின்ன பையங்கிறனாலதான் அந்த சின்ன பையன் இப்படி அடிக்கிறானு எல்லாத்தையும் அப்படிங்கறத மேட்டர். அதுவும் இல்லாம எல்லா டாப் பவுலர்ஸையும் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு சூரியவன்ஷி. ஆனா பிரியன் சாரியா வில் டேக் சம் டைம் டு ஹிட். ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சிருக்காரு, பட் எல்லா பாலையும் ஃபர்ஸ்ட் எல்லா பெரிய டாப் லைக் பும்ரா ஹெசல்வுட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல டேக் ஆன் பண்ணல. சரி ஓகே, நாளைக்கு மேட்சோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். பஞ்சாப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் லைக் 190 to 230. எனக்கு வந்து எனிதிங் 200 அபோவ் தான் நாளைக்கு மேட்ச்ல. 230 to 240. சோ அப்ப யாருமே வந்து ஜிடி ஜெயிக்கணும்னு சொல்லவே இல்ல. நான் சொல்றேன் இவன் சொல்லிருக்கானே சந்தோஷ். அவங்க 180 அடிக்க மாட்டாங்கடா, அவங்க எனிதிங் 180 கீழ தான் அவங்க அடிச்சு ஜெயிப்பாங்க. ஜிடி டிஃபெண்ட் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. 200 மேல தாண்டுச்சுனா ஜிடி ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. பார்க்கலாம். நம்மள மாதிரி ரெக்கார்ட் அவங்களும் வச்சிருக்காங்க. 200 மேல போச்சுனா சேஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 5 வருஷமா தான் வச்சிருக்கோம். அவங்க ஆரம்பிச்ச 3 வருஷம் ஜிடி வந்து 5 வருஷம் தான் ஆச்சு. ஓகே, அவங்க anything can happen. cricket is a funny game. ஜாஸ் பட்லர் நாளைக்கு ஃபயர் பண்ணானா என்ன பண்ணுவ? ஒரு 40 பால் அவங்க அடிக்கிறதுக்கு ஃபயர் இல்ல இல்ல என்ன வேணா ஆகலாம்ல. லைக் நீ எழுதி வச்சுக்கோ, ஜிடி 200 அபோவ் சேஸ் பண்ண மாட்டாங்க. if score goes to first பஞ்சாப் பேட் பண்ணி 200 போச்சுன்னா கண்டிப்பா அவங்க சேஸ் பண்ண மாட்டாங்க. நீ எழுதி வச்சுக்கோ. எங்க எழுதுறது? எதே எழுதி வச்சுக்கோ. நோட் பண்ணி இந்த வீடியோ நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இது கட் பண்ணி. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல பாகிஸ்தான் வந்து இந்தியா வின் ஆனதே இல்லன்னு சொல்லி ஒரு சரித்திரம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஒன்னே இல்ல 2 மேட்ச் வின் ஆயிருக்காங்க. இல்லையே, ஒண்ணுதான். நல்லா பாரு, ஒண்ணுதான். அதுவும் வந்து விராட் கோலியோட கேப்டன்சில
லெட் இட் பி லைக் ஒன்னே ஒன்னா ஏதோ இருக்கட்டும். ஆனா அந்த ஸ்ட்ரீக்கோ இல்ல அதோட மித்தோ பிரேக் ஆயிடுச்சுல. ஸோ அதேதான் கிரிக்கெட் வந்து நீ ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்போ யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவா, எப்போ யாருனாலும் சொல்லவே முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குது நம்ம நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.